வணக்கம். வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள். சங்கடங்களைக் கண்டு பயமோ கவலையோ கொள்ளாதே. அவை உன்னை தாழ்த்திவிட்டு தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும். மாறாக அவற்றிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொள்ள பழகு. உன் வாழ்க்கையை சிறப்பாக்கும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடைந்து போகாதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும். வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அவற்றில் ஒன்றுதான் யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பது. வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கள். நீ விதைக்கப்படுவது எதுவாக இருந்தாலும் அது பல மடங்கு உன்னை வந்தடையும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. வாழ்க்கையில் தளர்ந்து நிற்காதே, சோர்ந்து இருக்காதே. வளர்ச்சியில் வீழ்ச்சி என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். தன்னம்பிக்கையுடன் முயன்றால் எட்டும் உயரம்தான் உன் வெற்றி. உன்னை பெற்றவர்களிடம் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படியே உன் பிள்ளைகளும் உன்னிடம் நடந்து கொள்ளும் காலம் வரும். இதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது. வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பின் திருத்திவிட்டு செல்லுங்கள். தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு செல்லுங்கள். அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் வீழ விடாது. மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும். பகைவர்கள் நமக்கு வெளியில் இல்லை. நமது பலவீனமான எண்ணங்களே நம் உண்மையான எதிரிகள். வாழ்க்கையில் சிலவற்றை நாம் விரைவில் அடைந்துவிடக் கூடும். சிலவற்றை அடைவதற்கு கால தாமதமும் ஏற்படலாம். சிலவற்றை சூழ்நிலை காரணமாக நாம் அடைய முடியாமல் கூட போகலாம். அனைத்தையும் சகஜமாக கடந்து போவதுதான் வாழ்க்கை. இதன் மூலம் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். சில எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் என்ற பரிசும், ஏமாற்றத்திற்கு பிறகு பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. சில நேரங்களில் தவறான புரிதலும் முன்கோபமும் சரியான நபரை இழக்கச் செய்துவிடும். சிந்தனை எதை நோக்கி பயணிக்கிறதோ செயலும் அதன் பாதையில்தான் செல்லும். நல்லதையே நினையுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று கூறாதீர்கள். உங்கள் கஷ்ட காலங்களில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவருமே கடவுள்தான். வாழ்க்கையில் நிமிர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள். வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது. உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. கடன், அன்பு, மரியாதை ஆகியவற்றை பெற்றதைப் போலவே திருப்பிக் கொடுத்தால் வாழ்க்கை இனிதாக அமையும். எல்லாவற்றையும் சாதிக்கும் ஆற்றல் எல்லோருக்கும் இருப்பதில்லை. ஆனால் எதையாவது ஒன்றை சாதிக்கும் ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.